நண்பர்களே, நாங்கள் வந்து இன்றைக்கி சேலத்தில் கஸ்டமர் டே, அதுக்கப்புறம் வந்து ஹெர்பலைஃப் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங், இது ரெண்டும் கலந்து ஒரு ஈவெண்ட் பண்ணியிருந்தோம். நம்ம சென்ட்ரலே நடந்தது அது. ஸோ இதுக்கு வந்து எங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கிற பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், நம்ம டீமில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மூலிமா எங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும், எங்களுக்கு வரவு செலவு பத்தாமல் இருக்குது, பட்ஜெட்டில் மாதம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 5000 10,000 20,000 இந்த மாதிரி வேணும்னு ஒரு சிலர் 10 பக்கமாக வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபுட்டு ஆல்ரெடி சாப்பிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வாரம் 10 நாள் 20 நாள் இப்படி சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காகவும், ஒரு சில விஷயங்கள் வந்து அட்வான்ஸாக நியூட்ரிஷன் பற்றி, இன்னும் இதில் இருக்கிற உணவுகள் பற்றி, ஈட்டிங் ஹேபிட் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் 15 வருஷமாக என்ன வந்து இந்த உணவை எடுத்து சாப்பிட்டு எங்களுக்கு என்ன ஆரோக்கியம் கிடைச்சிது, எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற 7 பேருக்கு எப்படி ஆரோக்கியம் கிடைச்சிது, அதன் மூலிமா எங்களுக்கு எப்படி வந்து இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது, அது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மூலிமா நாங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு அதை வந்து திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி எங்ககிட்ட வந்த கஸ்டமருக்கு எஜுகேட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி, எங்ககிட்ட வந்த பிஸ்னஸ் பார்ட்னருக்கு நம்ம ஒரு ட்ரெயினராக மென்டாராக வழி நடத்தி எப்படி வந்து இந்த டாப் 1% நம்மளால் ரீச் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸு, அதுக்கப்புறம் எங்ககிட்ட இருக்கிற பிஸ்னஸ் பார்ட்னர்ஸும் அவங்களுடைய ரிசல்ட்ஸு, அவங்களுடைய இன்கம் ரிசல்ட்ஸு, ப்ராடக்ட் ரிசல்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணாங்க. ஸோ வந்திருந்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடச்சிது. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து ப்ராடக்ட் சாப்பிட வந்தவங்களும் சரி, பிஸ்னஸ் பார்க்குறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க வந்தவங்களும் சரி, எங்கள் கூட வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ்க்காக வந்தவங்களுக்கு நம்ம இந்த உணவை வந்து சாம்பிள் பண்ணோம், இது வந்து ஃபீல் பண்ணி பாருங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இந்த இன்ஸ்டாகிராம்லேருந்து 2-3 தம்பிங்க வந்திருந்தாங்க. இந்த நான் போடுற இந்த வீடியோஸு விளம்பரம்லாம் பார்த்துட்டு, அதில் ஒரு தம்பி வந்து ரொம்ப கஷ்டம் என்னென்னா, அவங்க அப்பாவும் இல்லை, அவங்க அம்மாவும் வந்துட்டு இல்லை, அவங்க அக்கா வீட்டில் அட்டாச்சாகி அவர் காலேஜ் போய் படிச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஏதோ வேலைக்கெல்லாம் போயிட்டுருக்காரு. இருந்தாலும் இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில் எனக்கு இன்னும் நிறையா கிடைக்குமா வருமானம் அப்படிங்கிறதுக்காக வந்திருந்தார். இந்த ரைட்டில் நிற்கிற வளர்த்தியான தம்பி. ஸோ லெஃப்ட்டில் இருக்கிற தம்பி ஏற்கனவே வேலை செய்கிறா, அப்படி இருந்தாலும் அவர் எதாவது மாற்றலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தா அப்படி. ஸோ 2 பேருக்கு ஒரு சில சொல்யூஷன் சொல்லி விட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காவது ஆரோக்கியம் வேணும், எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னா என்னுடைய ப்ரொஃபைல்லாம் போய் நீங்கள் செக் பண்ணுங்கள், பாருங்கள். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்ஸுக்கோ யார் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.